யார் எனக்கு டைப்பர் மாட்டி விட்டது? நான் தான். ஏன் கர்மகாலம் ஊசிடா போட்டேன்? 2 நாள் படுத்து படுக்கையே கிடக்க. சிகரெட் குடுறா. டேய் இப்போ எதுக்குடா குடுறா. டேய் டேய். என்னடா அவசரம்? வலிக்கு போகுது. உனக்கு எது கூட பொறுமை இல்லையா? ஆமாண்டா, அது சொல்கிறதும் கரெக்ட் தான். உனக்கு தான் பொறுமைனா என்னன்னே தெரில. அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுன்னா உனக்கும் மேகாக்கும் கம்யூனிகேஷனாக இருந்திருக்கும். இப்போ அதுக்கு என்ன ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால? அதெல்லாம் இல்லை, அவளுக்கு கல்யாணம்னு சொன்னான். கல்யாணமா? வெரி குட் வெரி குட். பண்ணிக்கிட்டோம். கல்யாணம்னா பயந்துருமா? யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுறா? பூச்சாண்டி கட்டுறலாம். டே ஆல்ரெடி மேகா கல்யாணம் ஆயிடுச்சுரா. சிமுர்ரா. டேய், அவன் சொல்றது உண்மைதான்டா. நேத்து காலையிலே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. வண்டியில் ஏறுறா. மேகா நெக்கட்ட நாய என்னடா பண்ணி ரோட்டல கல்யாணம் பண்ணி உட்கார்ந்திருக்க? எச்சு வாடி வாடி எனக்கு கல்யாணம் ஒரு கேடு ஆளை கேட்டவளே. அசோக் கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சுதாடா? என்னங்கடா சிஸ்டம் இது? டே அவ ஏன் புஜிடா? எப்படா அவ்வளோ இன்னொருத்தனோட நினச்சி பார்க்குறது? இப்போ கூட இங்கே பாரு, என் மேலே அபவாசம் தான் அடிக்குது. அவ்வளோ திடீர்னு எவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இதெல்லாம் போயிருமா என்ன? டேய், உன்னை அங்கே அவ்வளோ பேர் போட்டு மிதிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள பாட்டுக்கு முதுகு காட்டி சீரியல் வில்லி மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. திரும்பி கூட பார்க்கலையடா. வாசனை அடிக்குதான். இந்த லவ் கிவ் எல்லாம் சுத்த பிளாக் மேஜிக். பால் போல கல்லும் உண்டு, நிறத்தால ரெண்டும் ஒன்று. சிகரெட் இருக்காடா? ப்ரோ, பீடி இது அடிக்கிறீங்களா? தம்பி, ஸ்டேஷனுக்குள்ள யாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது. சொல்லிட்டே இருப்பா. டேய், உங்கள் அண்ணன்டா. என்னடா முகம்லாம் காயும்? மறுபடியும் வீட்டுக்கு போய் சண்டை போட்டு வந்தியா? கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் உன் சின்ன பையன் எங்கன்னு கேட்டாங்க. அட்லீஸ்ட் ஃபேமிலியா ஒரு குரூப் போட்டோவாது எடுக்க முடியும். குரூப் போட்டோ தான் அவனுக்கு முக்கியமா? போய் போட்டோகிராஃபர் கிட்ட கேளு, பண்ணி கொடுப்பான். இப்போ நான் கல்யாணத்துக்கு வராதனால என்ன கெட்டு போச்சு? நில்லு, ஒன்றும் கெட்டு போல. ஆனால் இனிமேலும் எதுவும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா முதல்ல நீ வீட்டை விட்டு வெளில போ. அவனே மனசு நொந்து போய் வந்திருக்கான். அவனை போய் வீட்டு விட்டு வெளியே போய் சொல்லு. பவானி, நீ பேசாம இரு. ஐ வாண்ட் யூ டு லீவ் நவ். நான் எதுக்கு போகணும்? போயிடுங்க சார் ப்ளீஸ். நாங்களாவது நிம்மதியாக இருப்போம். ஓகே ஓகே, போகிறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். போகிறேன். பா, எதுக்குப்பா இவ்வளோ நேரம்? டேய், ரேஷன் கடையை விட இங்கே தான்டா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, நீ போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விடு. இந்தா. இங்கே பாரு வர்மா, உனக்கு லைசன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஐ நோ ஹவு மச் யூ லவ் யுவர் ப்ரொஃபஷன். கெட் அ குட் ஜாப் மேன். அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. ப்ரூவ் யுவர் செல்ஃப் டா. ட்ரை டு மூவ் ஆன் ப்ளீஸ். டே அசோக், இதை சாப்பிட சொல்லு. அண்ணா, லைஃப்ல இது ஒரு ஃபேஸ்னா, இதுவும் கடந்து போயிடும். கவலைப்படாதீங்க. டேய், நீ போடி, நான் பார்த்துக்கிறேன். ம்.
இந்த இதை வச்சுக்க. வரும்போதெல்லாம் கதை கேட்டு அழுதுட்டு போறதுக்கு எனக்கு எதுக்கு பேமெண்ட்? நீ வேற பாவம் காவ காத்துட்டு இருக்க. இந்த டிப்ஸ் வச்சுக்க. இப்படி உட்கார சொல்றேன். ஏண்டி உன்னை மட்டும் திரும்பி திரும்பி இத்தனை தடவை கூப்பிடுறானா? என்ன விஷயம் புரியல? இப்படி வெகுலியா இருக்கியம்மா. ஆம்பளை பையன் அவனவா சொல்லுவா? நீ தான் ஓப்பன் பண்ணணும். ஓபன் பண்ணனே, அவருக்கு பிடிக்கல. ஓப்பன் இந்த ஓப்பன் இல்ல, லவ் லவ் ஓப்பன் பண்ணி சொல்லணும். ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கே. கூச்சம் பட்ட காரியம் நடக்குமா? போ போய் ஐ லவ் யூன்னு சொல்லு. காவ காக்கா கூலி கொடுக்கடாடி மேக. இப்ப வேடிக்கை பாரு. வர்மா, ஐ லவ் யூ. பக்கமே அவனை பார்க்கக்கூடாது. அதிகமாக நடந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நிறைய சாப்பிடணும், புரியுதா? அடுத்த முறை வரும்போது 2 kg ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகே சார், ஆக்ட்ரஸ் ரைசா மேடம் சார். சீஃப் டாக்டர் உங்களை தான் பார்க்க சொன்னாரு. யா, டெல் மீ. டாக்டர் ஆக்சுவலி. Hello, Raisa madam. Happy to see you here. Hi. Dr. Verma, VIP patient. Patient. You look gorgeous on the screen, ma'am. Thank you. Our entire family watched the show for you. Even my little daughter. அப்புறம் நிறைய மூவிஸ் கமிட் Thank you. உங்களுக்கு என்ன மூளை மலங்கிருச்சா? அப்படியே VIP. She's just an actress, right? Is she some sort of Olympic gold medalist or space scientist or what? பேஷண்ட் வந்தா முதல்ல என்ன பண்ணுறதுன்னு மறந்துருச்சா? Idiots. Sorry for that. Now you can tell me what happened. டான்ஸ் பண்ணும்போது நீ ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஓ, செப்பல் கட்டுங்க. யா. ஒரு knee brace கொண்டு வா. ஓகே டாக்டர். ஏஜ் என்ன? 24. Show me your leg. Does it hurt? யா. இப்போ? பெட்டர். இது வெறும் காலை தான் போடணும். ஓகே, லெகிங்ஸ் மேலே போடக்கூடாது. ஹை ஹீல்ஸ் போட வேணாம். தூங்குறதுக்கு முன்னாடி காட்டிட்டு தான் தூங்கணும். ஓகே ஓகே டாக்டர். Hurting? No. How do you feel now? Much better, thank you. டாக்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகல மேடம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன மூளை கிடைக்குது? இன்ஜெக்ஷன் வேறயா? ஏய், என்னடா? என்ன பண்ணிட்டு இருக்க? கஞ்சாடி விடுடா. இன்ஜெக்ஷன் போடுறியா? அதுக்கு என்ன? நீ எங்க வந்த? வா, வீட்டு போலாம் வா. நான் வரேன், நீ போ. வீடு வா. பிரேம், போயிடு. வீட்டு. வரேன்னு சொல்லல. ஏய், எங்க ஏய், தேவையில்லாத விஷயத்துல பிரேம், fucking gonna kill you. கூட்டி போக மாட்டேன். ஏய், நான் வரலன்னு சொல்லல. போடா. அடிச்சுக்காதீடா. வர போறியா? சாவடிச்சிரு உன்னை. விடுடா. வா, தொடாத. நீ போ. என்னது? இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். 100 வாட்டி சொல்லிட்டேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தேன்னு கண்டவளை கூட்டிட்டு வந்து கூத்து அடிக்கிறது. அப்புறம் இந்த நாயை மேகா மேனத்தை வளர்க்கறது இந்த பிளாட்ல யாருமே பிடிக்கல. ஒரே சிகரெட்டும் தண்ணி உக்கா மக்கான்ட்டு என்னென்னத்தையே குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறான். அழகு பிள்ளையா அண்ணா இப்ப எப்படி மாறிட்டான் பாரு. நீ யார் கொஞ்சம் எடுத்து சொல்லி. அண்ணனா சொல்றேன், போதன இந்த வனவாசம்ல. அப்பா அன்னைக்கு ஏதோ கோவத்துல போக சொல்லிட்டாருன்னு நீ இன்னும் வீட்டுக்கு வராம அடம் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. நீங்க தனியா கஷ்டப்படுறத பார்த்தா அவர் அங்க சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறியா? ப்ளீஸ்டா வாடா. Let me be, man. This is my space. I have to go through this. இது என்னோட வலி. நான் தாங்கி தான் ஆகணும். புரிஞ்சுக்க. பட் how long will this go on? இந்த லவ் ஃபெயிலியர் பெயின்னு நீ உன்னை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கடா. அவளை மறந்துட்டு வேற யாராச்சும் லவ் பண்ணி தொலையாண்டா. நீ ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படியே தாடி வளர்த்துட்டு இருப்ப? தாடி என்னடா தாடி? அவன் இப்ப கூட நடு ரோட்ல ஜெடியோட நின்னானா 1000 பொண்ணுங்க வந்து விழுவாங்க. பவானி, இப்போ கூட நான் மேகாவுக்கு சின்சியராக இருக்கேன்னு இல்லையோ, அவன் மேலே வச்சிருந்த லவ்வுக்கு மட்டும் நான் சின்சியராக இருக்கேன், இருப்பேன். ஆனால் அதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. ஓகே? ஹாய் வர்மா, வாட் a surprise visit. ஷூட்டிங் ஸ்பாட்க்கே வந்திருக்கேன். உனக்கு டைம் இருக்கா? Why? உன்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லணும்.
யூ வாண்ட் மேக் அ ஃபிலிம்? உன்னோட ஸ்டோரியா? என்னோட ஸ்டோரி தான், ஆனால் அதை படம்லாம் எடுக்க முடியாது. ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணும், அவ்வளோதான். ப்ளீஸ். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், பேர் மேகா. அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா. And I can't seem to forget her. Her face, her eyes, her smile, the sound of her breath, and her smell too. In fact, the only person I've ever had sex with is my Mega. அவளை மறக்கிறதுக்கு டோப்பு, ட்ரிங்க்ஸு, கோக்கு, இன்ஜெக்ஷனு எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஏன் நிறைய பொண்ணுங்கள் கூட நான் பேச ட்ரை பண்ணேன், பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. I only feel pain everywhere. ஐயோ, ஐம் ரியலி சாரி ஃபார் யூ வர்மா. Hey, this is what fucked me up in the first place. இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது. ஸோ ப்ளீஸ் நோ idiotic sympathies or sentiments. வேணும்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். நான் என்ன பண்ணணும்? Physical help. I mean like friends with benefits. வாட்? Yeah, tried it many times before, but இந்த விஷயத்தில் அதுக்கு நீ சரியாக இருப்பேன்னு எனக்கு தோணுது. I'm safe. நான் டாக்டர் படித்தவன்ல சேஃபாக தான் இருப்பேன். If you want, I can show you my medical certificate. Let's make it open and raw. 1 2 3 4னு ஆரம்பிக்கிறனாலும் பரவாயில்ல. இப்போ நீ டான்ஸ் பண்ணியே 4 3 2 1 கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்தால் கூட எனக்கு ஓகே தான்.